எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயன்படுத்தப்படும் உணவு பார்சல் பாக்ஸை மீண்டும் உணவு வழங்குவதற்கு சுத்தம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயணிகளின் ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கும் செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்கனவே பயன்படுத்திய யூஸ் அண்ட் த்ரோ பொட்டலத்தில் மீண்டும் உணவு வழங்கும் நோக்கத்தில் அவற்றை கழுவி வைக்கும் காட்சிகள்தான் இது. சம்பந்தப்பட்ட கேட்டரிங் ஊழியர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் 1000 காரணங்கள் சொன்னாலும் பயணிகள் மத்தியில் ரயில் உணவின் தரம் குறித்த அச்சத்தை போக்க முடியுமா என்பது கேள்விக்குறியே. நடந்தது என்ன? நெடுந்தூரம் செல்லும் ரயில்களில் பயணம் செய்யும் பெரும்பான்மையான பயணிகள் தங்களுக்கு தேவையான உணவை வீட்டில் இருந்தே பார்சல் கட்டி எடுத்து வருவது இயலாத காரியமாக உள்ளது. இதை கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் ரயிலில் உணவு தயார் செய்து பட்ஜெட் விலையில் உணவுகளை வழங்கி வருகிறது. ஆனால் ரயிலில் வழங்கப்படும் உணவு தரமற்றதாகவும் சுகாதாரமற்றதாகவும் இருப்பதாக அடிக்கடி புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. அது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. அதுபோன்ற ஒரு வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டிலிருந்து பீகார் மாநிலம் ஜோக்பானிக்கு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலான இதில் பயணிகளுக்கு வழக்கம் போல அலுமினிய ஃபாயில் பாக்ஸில் உணவு வழங்கப்பட்டுள்ளது. உணவருந்திய பிறகு அந்த பாக்ஸுகளை பயணிகள் குப்பை தொட்டியில் போட்டுள்ளன. அந்த பாக்ஸ்களை தூய்மை பணியாளர்களுக்கு பதில் ரயிலில் பணிபுரியும் கேட்டரிங் ஊழியர்களே சேகரித்துள்ளனர். அப்படி சேகரித்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸுகளை மீண்டும் கழுவி பயன்படுத்தும் வகையில் விபரீத முடிவெடுத்துள்ளனர். பயணிகள் ஏற்கனவே பயன்படுத்திய அலுமினிய ஃபாயில் பாக்ஸுகளை கழுவி அதிலேயே மீண்டும் உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி ரயில் பயணிகளை கொந்தளிக்க வைத்துள்ளது. இந்த விவகாரம் ரயில்வே நிர்வாகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனையடுத்து ரயிலில் உணவு தயாரிக்கப்படுவதை கண்காணிக்க சமையல் அறைகளில் கேமராக்களை பொருத்தி சுகாதாரம் மற்றும் உணவின் தரத்தை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் அலுமினிய ஃபாயில் பாக்ஸை கழுவி மீண்டும் பயன்படுத்தும் செயலில் ஈடுபட்டவரை அடையாளம் கண்டு பணியிலிருந்து நீக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்ட ரயில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரின் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளது. ஏற்கனவே ரயிலில் வழங்கும் உணவின் தரம் மற்றும் அதன் சுகாதாரத்தன்மை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கும் நிலையில் பயன்படுத்திய யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸுகளை மீண்டும் உணவு வழங்கும் நோக்கில் அவற்றை கழுவி வைத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.